தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சபையிலே வைத்து எங்களை நீர் பாதுகாத்து போஷித்து பராமரித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேலையிலையும் உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருக்கு உதைத்தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல் எண் 23 நாம் பாடுவோம். பாடல் எண் 23. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நாம் எப்பொழுதும் அவர் துதிக்கப்படத்தக்க நம்முடைய அரணாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் பாத்திரர். அவரை உயர்த்தி இந்த பாடலை என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
படிக்கு கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. நம்ம அடுத்ததாக 374வது பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாடி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலையும் நாம் இறைத்து நாளத்திலிருந்து ஒரு உணர்வோடு ஒரு ஜெப சிந்தையோடு பாடுகிற ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்களாய் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி என்ற பாடலை பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா,
இரக்கம் செய்ய மாட்டீரோ? மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ? கல் தின்ன பெற்றோருண்டோ? மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ? பொல்லாதோர் கூட செய்தினார் நற்பீரானாலும் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்தினார் நற்பீரானாலும் அருள்வார். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. அரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ. அரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ. கடைசியாக பாடலின் 438வது பாடலை பாடுவோம். பாடலின் 438. நம் இயேசுவின் அன்பு எவ்வளவு தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அன்பு. நாம் அளக்க முடியாத அன்பாக இயேசுவின் அன்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அநாதி ஸ்நேகத்தால் நம்மை நேசித்து அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்துக்கொண்ட நம்முடைய ஆண்டவரை, அவருடைய அன்பை புகழ்ந்து இந்த பாடலை அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா என்ற பாடலை பாடுவோம். என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க
உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. நாலாவது சரணம், நடத்தி வந்த பாதை. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நாம் இம்மட்டும் நம்ம நடத்தி வந்த ஆண்டவர் ஒரு அநாதி சிநேகத்தால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் அவரை கிட்டி சேரும்படியாகவும், எப்பொழுதும் நம்ம இங்கு சோர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை தந்து தேற்றி நல்ல அன்புள்ள ஆண்டவராய் நம்ம எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நம்மளோடு இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ முறை நாமே சோர்ந்திருந்து இந்த வாழ்க்கைக்கு நான் தகுதி அல்லவோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் அவர் திரும்ப வந்து அவர் அன்பை காண்பிச்சு, அவர் இரக்கத்தை காண்பிச்சு, திரும்பியும் நம்மை தகுதிப்படுத்தி திரும்பியும் முன்னேறி செல்லும்படியாக எவ்வளோ அன்பாய் இம்மட்டும் நடத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை நாம் பெற்றிருக்க நம்ம எல்லோரும் அவரை ஏகமாய் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் ஏ குட்னஸ் லார்ட். நீ எவ்வளோ நல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்க. நன்றி 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 ஆண்டவரே. ஒருபோதும் நீர் குறையுள்ளவன் என்று தள்ளாத நல்ல தகப்பனா எங்களோடு இருந்திருக்கீங்களே, அதற்காக நன்றி நன்றி. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்லும் பொழுது எத்தனையோ இடர்கள் வரும் பொழுதுமே கூட அப்பா எங்களை இப்படி ஆண்டவரே நீர் எங்களை சிச்சித்து போதித்து அப்பா நீதியின் பாதையிலே ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நிறுத்துறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நிலையிலையும் எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே ஆண்டவரே உங்களுடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாக எங்களுக்கு வரக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு தரீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாச வாழ்க்கையில் விசுவாச ஓட்டத்திலையும் ஆண்டவரே நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கைவிடாத தேவனா எங்களுக்கு இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி நன்றி.
தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். நீரே எங்கள் ஆண்டவரே சங்கீதமாய் மாறி இருக்கிறீங்களே அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாளத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவரே எங்களை உடைய ரத்தத்தினால கழுவி நீர் எங்களை நீதிமானாக்கி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தினீரே அதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் லார்ட். ஆண்டவரே இந்த சிலுவையின் பாதையில் இருக்கிற மேன்மையை காணும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்து அருளுகிறீங்களே, மட்டும் திறந்து வச்சிருக்கிறீங்களே நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களே அதுக்காக நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் இன் அவர் லைஃப். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். நம்ம எல்லோரும் சுருக்கமாய் அவருடைய துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். மார்க்கு என்ன சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே அவருடைய கடைசி அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே என்று சொல்கிற அதே அதிகாரம்தான். அந்த அதிகாரத்திற்கு முன்பாக நடக்கிற ஒரு செயல் அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை பிட்டு அந்த நொறுங்குண்ட வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இட் வாஸ் புரோக்கன் ஃபார் யூ, உங்களுக்காகவே பிற்கப்பட்ட அப்பம். சில மனிதன் நொறுக்கப்படுகின்ற நேரத்திலெல்லாம் he should consider others, மற்றவர்களை தான் அவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவன் தான் நொறுக்கப்படுகிறேன் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம், தான் நசுக்கப்படுகிறோம் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் ஒரு அபர்சனை இது உண்டாக்கிவிடும். நீங்கள் காலப்போக்கிலே என்னுடைய கணவர் எனக்கு ஒரு சிலுவை, என் மனைவி எனக்கு ஒரு சிலுவை, என்னுடைய அந்த பக்கத்தில் வீட்டுக்காரர் ஒரு சிலுவை என்றெல்லாம் நீங்கள் சொல்ல தொடங்கிவிட முடியும். ஆகவே what is the meaning of the brokenness, நொறுங்குண்டது என்று சொல்லுவனுடைய மேன்மை என்ன? It will bless others, மற்றவர்களை ஆசிரிக்க முடியும் என்பதுதான். I am blessed also, நானும் எனக்குரிய ஒன்றை நான் இழக்கிறேன், நொறுங்க ஒப்பு கொடுக்கிறேன். broken and through the brokenness, நொறுங்குண்டதின் மூலமாய் இதை வாங்கி புசிங்கள் என்று மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் அது மாறிவிடுகிறது. இட் வில் பிளஸ் others, மற்றவர்களை அது ஆசீர்வதிக்க தொடங்குகிறது. எனவே அதுபோன்று அதே காலத்திலேயே கொஞ்சம் முன்பு தான் நடந்த ஒரு செயல் இந்த சுவிசேஷம் என்று அந்த பெண்மணி அவள் கொண்டு வந்து அந்த 300 ராத்தல் இடையுள்ள அந்த 300 வெள்ளிப்பணம் இடையுள்ள அந்த நலதத்தை கொண்டு வந்து அவருடைய தலையிலே சிரசிலே ஊற்றின அந்த செயலைத்தான் அவர் சொல்கிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுவோம், உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுமா என்பது சில கேள்விக்குரிய போல் தோன்றுகிறது. எங்கெங்கே என்று சொன்னால் பிரசங்கிக்கப்படுகிற இடமெல்லாம் என்று தான் அர்த்தம். பிரசங்கிக்கப்படாமல் இருக்கக்கூடுமா? எஸ், பிரசங்கிக்கப்படாமலே இருக்கக்கூடும். நம்மை சுற்றியுள்ள சபைகளை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சபைகளை ஏறிட்டு பார்த்தால்
மெஜாரிட்டி அதிகபட்சமான சபைகளிலேயும் இந்த நொறுங்குண்டு வாழ்கின்ற சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று அது இல்லை. அவர்கள் எண்ணிக்கொண்டதெல்லாம் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு என்று அவருடைய பாவ மன்னிப்பையும் அல்லது அந்த ரட்சிப்பை மாத்திரமே கொண்டாடுகின்ற சுவிசேஷத்தை மாத்திரமே போதும் என்று வைத்துக்கொண்டு மீதி நாட்களை முழுவதும் சபை கூடுதலை கூட ஒரு என்டர்டெயின் போல, ஒரு களியாட்டுகளை போல வருகிற மக்களை எல்லாம் உஜார்படுத்தி எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு போங்கள் என்று சொல்வதை போல், அதற்கு பிறகு சாப்பாடும் போட்டு தருகிறோம் சாப்பிட்டு போங்கள் என்று சொல்கிறதை போல் உள்ள கொடிய காலத்திலே இந்த சுவிசேஷம் இருக்கிறதே, இந்த நொறுங்குண்டு வாழ்கின்ற இந்த வாழ்க்கை, அது இல்லாமல் வேர் இஸ் யுவர் காட், தேவன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு இயேசு ரட்சகராக இருந்தால் மட்டும் போதுமா? ஹி வாஸ் பார்ன், அவர் பிறக்கும் பொழுது இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்வது, அவர் தன்னுடைய சொந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அங்கேயும் கூட அவரிடத்தில் ஓடி வந்த சொந்த ஜனங்கள் என்று தான் அவர்களுக்கு பெயர். வெறும் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு போய்விடலாம், நீ நம்ம இஷ்டப்படி வாழலாம் என்று எண்ணுகின்ற ஒரு கூட்டம் அல்ல, அவருக்கு சொந்த ஜனமாய் மாறுகின்றவர்கள். நான் வாசிக்கிற அந்த சங்கீதம் 100 வாசிக்கும் பொழுது அவர்கள் என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளும் என் சொந்த ஜனங்களுமாக இருக்கிறார்கள் என்று சொல்வாரே, அதுபோன்று சொந்த தெய்வத்தின் சொந்த ஜனங்களைப் போலவா இந்த உலகத்திலே ரசிக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள்? அதுபோன்ற வாழ்க்கையை எங்கே அனுபவித்திருக்கிறார்கள்? அதுபோன்ற இனிமை அவர்களுக்கு எங்கே கிடைத்திருக்கிறது? அதுபோன்ற ஒரு மேன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டதும் இல்லை. அந்த ரட்சிப்பிலே கூட ஒரு கோளாறு. அவர் ஓடி வந்து வரும்பொழுது அவர் தன்னை அவரையே சரணம் என்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சகரிடத்திலே சரணடைவதும், அவர்களை சொந்த ஜனங்களை வைத்து கொண்டு அவர்களை சுத்திகரித்து பாவங்களரை சுத்திகரித்து கழுவி அதை சுத்திகரித்து என்னவென்று சொல்வார், இயேசு என்ற பெயருக்கு தன் சொந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர்கள்தான் ஒரு காலத்தும் தங்கள் ரட்சிப்பை குறித்து சந்தேகப்பட மாட்டார்கள். அது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அதை விலக்கி வைத்து விட்டார். என் பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் அதை போட்டு விட்டார் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது. அந்த அற்புதம் அவர்களுக்கு தான் உரியது. மற்றவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட காலங்களுக்கு பிறகு நாம் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா என்ற கேள்வியை அப்படியே யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவருடைய சொந்த ஜனமாக இருந்தால் அதை யோசிப்பார்களா? ஒரு ராஜகுமாரனாய் நீங்கள் பிறந்த பிறகு நான் எப்படி ராஜகுமாரனாய் பிறக்க முடியும்? இதுவரைக்கும் பன்றியை தானே நான் வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்று அவர்கள் அங்கே மேலே போய் கொண்டு அந்த ராஜகுமாரன் சந்தேகப்படுவானா? ராஜகுமாரன் தான், அவன் சொந்த குமாரன் தான். ஏன் அவர்கள் இப்படி அந்த உரிமையை பெறவில்லை? வெறும் ரட்சிப்பை வாங்கி கொண்டு அவர் பரலோகத்து ஒன்று இருக்கிறதா? ஒருவேளை இருந்தால் என்ன செய்வது? பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவை ரட்சியம் என்று சொல்லிவிட்டு ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வாழலாம் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை தெய்வத்திற்கு சொந்த ஜனம் இல்லை. அவர்கள் இன்னும் பன்றியின் அந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதுபோன்ற ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு இன்னொரு மாபெரும் சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், இம்மானுவேல், அந்த பிறந்த அந்த ஆண்டவர் இயேசு, இம்மானுவேல், தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். டு பி வித் காட், தேவனோடு நெருங்கி அவரோடு எப்பொழுதும் இருக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது, வித்தவுட் புரோக்கன்னஸ், நொறுங்குண்ட வாழ்க்கை இல்லை என்றால் அது சாத்தியமில்லை. நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணீர். நொறுங்குண்ட ஆத்துமாக்கள், நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாய் அவர் இருக்கிறார். அவர் இயேசு எங்கே என்று காணோம் என்று சொல்வதை போல் அந்த எம்மாவூர் சீசர்கள் கேட்டபொழுது இருக்கிறார். எப்பொழுது அவர் உங்களோடு அவர் வாசம் செய்வார்? நிரந்தரமாய் வாசம் செய்கிற ஒரு இடம் என்னவென்றால் அந்த அப்பத்தை எடுங்கள் என்று அவர் சொல்லி அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிலே அந்த சுவிசேஷத்தை துவங்கி வைத்தாரே, அதை கொடுங்கள் என்று அவர் கூறி அதை விட்ட உடனே புரோக்கன், நொறுங்குண்ட அடுத்த நிமிடமே ஜீசஸ் தேர், வந்திருந்தவர் இயேசு என்று கண்டார். என்னிடத்தில் வந்து தங்கியிருமே என்று கேட்டீர்கள் அல்லவோ, இனி நிரந்தரமாய் நான் உங்களோடு தங்கியிருக்கும் சுவிசேஷத்தை வழங்கிவிட்டேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு அவர் பரத்திற்கு போய்விட்டார். தேவ சமூகத்திற்கு அவர் சென்று விட்டார். இதை கொடுத்து விட்டு அவர் சென்றார். என் சமூகம் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் என்ற ரகசியத்தை, சுவிசேஷத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன்.
பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி அவர் போன பொழுது அந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் சொன்ன அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் எடுத்து அவர் சொல்ல இருதயமெல்லாம் அவர்களுக்கு அனல் கொண்டு அங்கே அனல் கொண்டு பற்றி எரிந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். ஐயோ, எங்கள் உறுதியம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று அவர்கள் சொன்னார்களே. தேட் இஸ் அ காஸ்பல். அந்த சுவிசேஷத்தை இந்த உலகம் பெற்றிருக்கிறதா? இந்த உலகத்தில் அதிகம் பெறவில்லை. ஆகையால் தான் இந்த சுவிசேஷம் உலகத்தில், அப்படி உலகத்தில் என்று சொல்லாவிட்டாலும், இந்த சுவிசேஷம் எந்தெந்த சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளையும் அவர்கள் நினைப்பார்கள். இயேசு தன்னை சொன்ன பொழுது என்னை நினைவுகூறும்படி என்று சொன்ன அந்த நொறுங்குண்ட அந்த வாழ்க்கையை இந்த பெண்மணி அவள் நடைமுறையாய் செய்து காண்பித்து விட்டாளே. தட் இஸ் ஒண்டர்ஃபுல். அது ஆச்சரியமான ஒரு பெரிய ஒரு நிகழ்வை போல் அதை ஆண்டவர் அதை சொன்னார். இயேசு சொன்னார், என்னுடைய மரணத்தை நீ நினைவுறுங்கள் என்று அந்த சொன்னதை, என்னை நினைவுகூறும்படி என்று சொன்னதை, இவளையும் இந்த சுவிசேஷத்தை பெற்று இருக்கிற இவர்களையும் என்னுடைய இந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே என்று சொல்லுகிற நான் நொறுங்குண்ட வாழ்க்கை, அதை அவர்கள் நினைவுறும் பொழுது they will think about her, அவளை குறித்து நினைவு கூறுவார்கள். அது ஏனென்றால் அந்த சிம்பிள் காஸ்பல், அற்புதமான அந்த சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய முழு வாழ்க்கையிலேயும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. அதை 3ஆம் அந்த வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே அதை அவர் பெத்தானியாவில் குஸ்ரோயியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், இயேசு தன் சீசலோடு போஜன பந்தி இருக்கையில் அந்த அப்பத்தை விட்டு என்று சொல்வதற்கு ஒப்பாகவே இங்கே சொல்லப்பட்டதை பார்த்தீங்களா? பந்தி இருக்கையிலே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற, ஆங்கிலத்தில் த வெரி காஸ்ட்லி என்று இருக்கிறோம், ரொம்பவும் விலையேற பெற்ற ஒரு தைலம், ஒரு ஆயில் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆயில், விலையேறப்பட்ட ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை அவள் பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கரல் பரணியை கொண்டு வந்து, உத்தம தைலம் என்று சொன்னால் தன் உத்தமத்தின் மூலமாய் சேகரித்த அந்த தைலம், தன் உத்தம வாழ்க்கையிலே அவள் சேகரித்த அந்த தைலத்தை அவள் அந்த நலதம் என்னும் உத்தம தைலத்தை கொண்டு வந்து இந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு, வெள்ளைக்கல் பரணி என்று சொன்னால் ஏதோ தலையிலே அதை தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றி அதை உடைத்து என்று சொல்லும், தலையில எல்லாம் அந்த பரணியெல்லாம் புறப்பட என்று மண்ணு விழுவதைப் போல் என்று எண்ணாதுங்கள். அந்த பரணி என்று சொல்வது ஆங்கிலத்திலே பார்த்தால் ஃப்ளாஸ்க் என்று எழுதி, ஃப்ளாஸ்க் என்று சொன்னால் சேகரித்து வைக்கின்ற ஒன்று. அதை உடைத்து என்று சொன்னால் ஒரு உண்டியலில் வைத்து அதை சேகரித்து வைக்கிறோம் பாருங்கள், அதை எடுத்து அதை கொட்டுவது தான். அதுபோன்ற ஒரு அந்த ஃப்ளாஸ்கிலே சேகரித்து வைத்திருந்தால் அவர் ஒரு ஏழை பெண். அவள் எப்படி அந்த 300 அந்த சீசர்களையும் அதை சொல்லுவார்கள், அடடே இது என்னது வேஸ்ட்டாக இவள் செலவழிக்கிறாள். 5ஆம் வசனத்திலே இதை 300 பணத்துக்கும், ஐயோ அவ்வளவு 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவ்வளவு காஸ்ட்லி, அவ்வளவு 300 பணத்தை என்று ஒரே நாளில் அவள் கொண்டு வந்தால், சில சமயங்களில் ஐஸ்வர்யவான்கள் வந்து உடனே வந்து அவருக்கு மாலை போடுவதை போல் பணத்தை கொடுப்பதை போல் இதை நான் கேட்கவில்லை. இந்த ஏழையை போல் அன்றன்றுக்குரிய அந்த பிழைப்பிலை சேகரித்து வைத்திருக்கிற அவளுடைய அந்த சேகரிப்பு தான் எனக்கு வேண்டும் என்று கூறினார். இவர்கள் தங்கள் மிகுதியிலே கொண்டு வந்து கொடுப்பதெல்லாம் இந்த உலக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற என்னுடைய பணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மிகுதியிலிருந்து எடுத்து கொண்டு வந்து தருகிறார்கள். இவள் போட்ட காணிக்கை என்று சொல்வது, இந்த ஏழை பெண் அன்றன்று உள்ள அந்த தன்னுடைய சம்பாத்தியத்தை அவள் யோசித்து அந்த கொண்டு வந்து அதை போட்டாள் என்று எழுதியிருக்கிறது. அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் அல்லாமல் மிகுதியானதை சொல்ல ஐஸ்வர்யவான்களை வைத்தல்ல. இவள் ஏழை பெண். ஆனால் இவ்வளோ த ஃப்ளாஸ்க், அந்த ஃப்ளாஸ்கிலே அல்லது உண்டியல் பெட்டியிலே சேர்த்து 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 வைத்தாள். இயேசுவின் காலத்தில் இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாட்கு முதற்கொண்டு ஆரம்பித்து சேர்த்து 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 அந்த உண்டியிலே சேர்த்ததை போல் நலதத்தை அவள் கொண்டு வந்து சேர்த்து அவரிடத்திலே அவருடைய தலையிலே அவர் அபிஷேகம், அதை தலையிலே அவள் அதை போட்டு சிரசின் மேல் அதை ஊற்றி
அதை காணிக்கையாய் அவள் படைத்ததை இயேசு சொன்னார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்தெந்த சபையிலே சொல்லப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பார்களாக. அதற்கு பிறகு இயேசு அந்த பந்தியிலே அமர்ந்து என்று 18ஆம் வசனத்திலையும் அந்த பஸ்காவை குறித்து 12ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த 18ஆம் வசனத்திலே பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையிலே என்று ஆண்டவர் தொடர்ச்சியாக இருந்து அந்த கடைசி மார்க் 16 வரைக்கும் அவருடைய மரணத்தை குறித்து தான் இருக்கிறது அல்லாமல் வேறொரு சம்பவத்திற்கென்று வேறு ஒன்றும் அவர் பிரசங்கிப்பதற்கு அவர் போகவில்லை. ஆகவே இட் வாஸ் கோயின்சைடிங் வித் ஜீசஸ். அந்த பெண்மணி நினைவு கூறுவதும் இயேசு அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே நினைவு கூறுவதும் இட் ஆல்மோஸ்ட் த சேம். ரெண்டு ஒன்றாக இருக்கிறது. அது ஏனென்றால் ஜீசஸ் வாஸ் புரோக்கன், அவர் நொறுங்குண்டார். எக்ஸாக்ட்லி அதே போல் இந்த பெண்மணியை பாருங்கள், இவள் நொறுங்குண்டு சேர்த்த இந்த தைலம் அங்கே அந்த நாட்களிலே அந்த எண்ணெய் வித்துக்களை நசுக்கி அதை தைல அந்த எண்ணெயை அதை எடுத்து வைப்பார்கள். அதுபோல் தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் அவள் நொறுங்குண்டு சேர்த்து வைத்த அவளை நினைவு கூறுவார்கள். என்னை மாத்திரம் நினைவு கூர்ந்து என்று சொல்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள். இயேசுவை அங்கே உயர தூக்கி வைத்து, நீர் வாழ்க, நீர் இரட்சகர், நீர் பாவம் அறியாதவர், உம்மிடத்தில் ஒரு பிழையும் இல்லை, நீர் பரிசுத்தர், அவரை பரிசுத்தர், நீங்கள் எப்படி என்று கேட்டால் நான் எப்படி இருக்க முடியும், அவர்தான் பரிசுத்தர், அவர் வாழ்க என்று சொல்லி போவதற்காக ஒரு ஆராதனை ஆண்டவர் உங்களிடத்தில் அவர் கேட்டார். அதுபோல் சொல்லி கொண்டு போய்விடலாம் என்று நாம் எண்ணுவது சரிதானா? அவரை போலவே ஃபாலோ மை ஃபுட் ஸ்டெப்ஸ், என் அடிச்சுவடலை பின்பற்றுங்கள். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் சிலுவையின் வாழ்க்கை, நொறுங்குண்ட வாழ்க்கை என்று சொல்வது அவ்வப்பொழுது என்று எண்ணிக்கொள்கிறீர்களோ? எவ்ரிடே. இது இல்லை என்றால் அது இல்லை என்றால் இது உடைய மாம்சம். அங்கே பாலிய மோகம் மோதுகிறதே, அங்கே ஒரு தற்பெருமையை தலைவிரித்து ஆடுகிறதே, உங்களுடைய பண ஆசையாக இருக்கிறதே, தேட் ஷுட் பி குரூசிஃபைட். அங்கே அன்றென்றுள்ள சிலுவையிலே சிலர் அறையப்பட வேண்டும். அல்லது உங்களை குறித்து கொண்ட மேன்மையான எண்ணங்கள் இருக்கிற அந்த சுய எண்ணங்கள், உங்களுடைய சுய பெருமை, அந்த சுய கௌரவம், சுய ஆணவம், உங்களுக்குரியது என்று இருக்கக்கூடியதை விட்டு கொடுக்க முடியாத உங்களுடைய சுயம் பிடித்து ஆட்டுகிறதே, அதுபோன்ற அந்த சுயம் அல்லது இந்த உலகம் நாள்தோறும் என்று சொல்கிறது. வெறும் சுயம் என்று சொல்வது ஏதாவது நீங்கள் ஒரு கலர் வைத்து அல்ல. தெர் ஆர் சோ மெனி திங், எத்தனையோ காரியங்கள். ஒவ்வொரு நாளும் ஐ மீட் த வேர்ல்டு, உலகத்தை நான் சந்திக்கிறேன், உலகம் என்னை அங்கே அதன் பால் ஈர்க்க பார்க்கிறது. பணம் என்னை ஈர்க்க பார்க்கிறது, பண ஆசை என்னை ஈர்க்க பார்க்கிறது. உலகத்திற்கு போய் கவலைப்பட்டு கொண்டே நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு சின்ன நஷ்டம் கூட என்னால் தாங்க முடிவதில் அழுது கொண்டு இருக்கிறேன், அதையே யோசித்து கொண்டு இருக்கிறேன். தேட் ஆல்சோ, அதையும் கொண்டு வந்து உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சிலுவையில் அறைந்து நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுபோன்று எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையிலிருந்து வருவது தான் நல்லத தைலம். அந்த தைலம் அதை வைத்திருக்க வேண்டும், சேர்த்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஃப்ளாஸ்கில் வைத்ததை போல் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அப்படி சேர்த்து வைத்து எப்படி ஆண்டவர் அதை சொன்னால் எனக்கு தெரியுமா? ஏன் அவளை தொந்தரவு பண்ணினீர்கள்? நீங்கள் அவர்களுக்கு அந்த ஏழைகளை பற்றி சொன்ன பிறகு இவள் 8ஆம் வசனம், தன்னால் இயன்றதை செய்தாள். நாம் அடக்கம் பண்ணிவிடுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நெருங்கி ஜீவித்து நொறுங்குண்டு வாழ்ந்து நிஜமாகவே இயேசு மரிக்கிற ஒரு நேரம் என்று வந்தது என்று சொன்னால், he will invite such people, அது போன்ற ஜனங்களைத்தான் அழைப்பார். என் சரீரத்தில் வந்து பூசிவிடு, உன்னுடைய நலதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று அவர் கூறி, இதோ பாருங்கள், அவள் வந்து அந்த அடக்கம் பண்ணப்படுகிற எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசுவதற்கு முந்திக் கொண்டாள். அல்லேலூயா. such is the privilege of the broken people. நொறுங்குண்ட ஜனங்களுடைய பாக்கியம் சும்மா ஒன்றும் இல்லை. இந்த உலகம் அனுபவிக்க முடியாத மாபெரும் ஒரு அற்புதம் என்னவென்றால், they will come closer with God. தேவனிடத்தில் நெருங்கி அவர் அப்பம் பிடிக்கும் பொழுதெல்லாம் இயேசு காணப்பட்டார். நொறுங்குண்டவர்களுக்கு சமயமாக இருக்கிற அந்த நெருக்கத்தை அவர் பெற்று ஈவன் அட் த மூமெண்ட் ஆஃப் த லாஸ்ட் டிபார்ச்சர், அவர் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது கூட he come to the dead body, அந்த சரீரத்திற்கு, அந்த அடக்கத்திற்கு
உகந்ததை போல் முந்தி கொண்டால், ஹல்லேலூயா, யூ கேன் கோ ஃபார்வர்ட், முந்தி போக முடியும். இயேசுவிடத்தில் நெருங்கி போகிற ஒரு வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். ஐ கம்மிங் க்ளோசர் வித் காட், கம்மிங் க்ளோசர் என்று நெருங்கி நீங்கள் சென்றிருந்திருக்க வேண்டும். திஸ் இஸ் எ காஸ்பல், இந்த சுவிசேஷம், இது நொறுங்குண்டு வாழ்கின்ற சுவிசேஷத்தை கிறிஸ்தவம் எங்கே பெற்றிருக்கிறது? இவர்கள் தேவனோடு வாழ்கிறவர்கள் தானா? இது வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை வரப்போகிறது, அவர் நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்தார் என்று கொண்டாடி போய்கொண்டு இருக்கிறார்கள் அல்லாமல் அவருடைய சொந்த ஜனமாய் இவர் போனார்களா? அல்லது இயேசு அவர் இம்மானுவேல் எங்களோடு இருக்கிறார், எப்போதும் எங்களோடு கூட இருக்கக்கூடிய சுவிசேஷங்கள் பெற்றிருக்கிறோம் என்று பெற்றார்களா? ஏதோ பாவமன்னிப்பை பெற்றதை போல், ஞானஸ்நானத்தை பெற்றதை போல், அபிஷேகத்தை பெற்றதை போல், எல்லாம் முடிந்ததை போல், அவ்வளவுதான், இனி இந்த பூமியிலே நம்ம ஜாலியாக இருந்துவிட்டு பரலோகத்துக்கும் போகலாம் என்று எண்ணுவது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது, 2 ஸ்தலத்தை வைத்திருப்பது, இந்த பூமி அந்நிய ஸ்தலம் என்று சொல்லியிருக்க இந்த பூமியை கட்டிப்பிடித்து நீங்கள் சொந்த ஸ்தலமாய் வாழுவது, அங்கே அவர் கட்டி கொண்டிருக்கிற வாசஸ்தலம் இருக்கிற உன்னதத்திலே அநேக வாசஸ்தலம், அதுவும் வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களை வைத்து ஒரு கிறிஸ்துவம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவம் என்று சொல்வதை ஒன்றை வைத்து தள்ளிவிட்டு ஒன்றை ஏற்றுக்கொள்வது என்று அல்ல. 2 வேண்டும், சுவிசேஷத்திற்கு 2 வேண்டும். அவர் பிறந்தார், யாரை அவர் அந்த ஆச்சரியமான அந்த பிறப்பிற்குரிய பங்கை ஏற்றுக்கொண்டார்? தம்முடைய சொந்த ஜனங்கள் என்று அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், நீக்குகிறார். இரண்டாவது என்ன? இம்மானுவேல், அவர்களோடவே எப்பொழுதும் ஒரு வாசம் செய்வார் என்ற பங்கையும் பெற்றிருப்பார்கள். தட்ஸ் எ பியூட்டிஃபுல் லைஃப், அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவரையே நினைவு கூறுவது என்று சொல்வது அநேக சமயங்களிலே சும்மா போய்விடுகிறது, பெருமையான நினைவு கூறுதலாய் போய்விட்டு ஓகே அவரை நினைவு கூறுகிறோம், ஏதோ ஒரு செய்தியை கேட்கிறோம், போய்விடுவோம் என்று எண்ணாதீர்கள். அதுபோன்று எண்ணி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் சுவிசேஷத்தின் 2வது பகுதியினுடைய அந்த பாக்கியத்தை அடைந்து விட மாட்டீர்கள், ஒரு காலம் நீங்கள் பெற்றுவிட மாட்டீர்கள். இந்த பூமியிலுக்குரிய உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரட்சகராய் வந்தவருடைய நோக்கமே என்னவென்றால் இம்மானுவேலாய் அவர் இருக்க வேண்டும், அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். நொறுங்குண்டு அந்த தைலத்தை சேர்த்து எண்ணெய் நசுக்கப்பட்டு தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். தமிழில் அப்படி வாசிக்கிறோம், இட் ப்ளீஸ் அ லாட் டு ப்ரூ இஸ் ஹிம் என்றால் அப்படி கசக்குவது, அப்படி கசக்கி அதை நசுக்கி அந்த எண்ணெயை அவர் சேர்த்தாரே பாருங்கள். பூர்ணமான எண்ணெயை சேர்த்த இயேசு எங்கே? இந்த நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எங்கே? ஆயிலும் அதை எப்படி அவர் மெச்சிக்கொண்டார்? தன்னால் முடிந்தவரை அவர் செய்தாள், ஜீவகாலம் வரைக்கும் செய்தாள். அவள் சுவிசேஷத்தை ஒருவேளை 6ஆம் மணி வேளையிலே கேட்காமல் 9ஆம் வேளையை கேட்டாலும் கூட, ஐயோ 6ஆம் மணியிலிருந்து 3 மணி நேரம் போய்விட்டதே என்று மீதி உள்ள நாட்களை மிக கவனமாய் அதை செய்திருப்பாள். என்ற ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்து வாழ்க்கையை சீரழித்து விட்டு இப்பொழுது கிறிஸ்துவுக்கு வந்தவன், ஐயோ மெய்யான தேவனை விட்டுவிட்டேனே என்று மீதி உள்ள வாழ்க்கையெல்லாம் நொறுங்குண்டு வாழ்வதற்கு கவனம் கொண்டிருப்பான். அதற்கு முந்தின அந்த பகுதியில் 13ஆம் அதிகாரத்திலே அதெல்லாம் நாம் வாசிக்க நேரம் இல்லாவிட்டாலும் அந்த கடைசி பகுதியில் என்னவென்று சொன்னார்? நீங்கள் நினையாத வேளையில் 36, 37, 13, 36, 37 நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்பது போன்ற விழிப்பு இருப்பது இல்லை. கொள்ளையடிப்பதை போல் திருடன் வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டதை எடுத்துக்கொண்டு போயிறானே, அதை அவர்கள் சும்மா விட்டு விடுகிறார்கள். தாங்கள் பெற்ற அந்த நலதத்தை 2 ஈ வந்து விழுந்தாலும் சும்மா விட்டு விடுகிறார்கள், நாரி போய் விடுகிறது. அதை பாதுகாத்து கொள்வதும் இல்லை, இருப்பதும் இல்லை. விழித்திருந்து அதை பாதுகாத்து கொண்டவர்கள் தானே. உடைய நலதத்தை குறித்து அங்கே பிரசங்கி 10ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். என்னவென்றால் அதை சொல்லுவார், தைலக்காரனுடைய அந்த நலதம் சாதாரணமானவுடைய நலதம் அல்ல, எக்ஸ்பர்ட் தைலக்காரன் என்றால் அவன் நலதத்துக்கே எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய தைலத்திலே என்னவென்று அவர் சொல்லுவார். அந்த பிரசங்கியினுடைய அந்த புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த எச்சரிக்கையானது, we all should have that. நாம் எல்லோருமே அந்த எச்சரிக்கையை கவனமாக வைத்திருக்க வேண்டும். அது ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்கிறேன், விழித்திருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற எல்லாம் பெயரை சொல்வதை போல் பெயரை சொல்லி கவனம், விழித்திருங்கள் என்ற அந்த கவனத்தை தான் இந்த 10ஆம் இந்த அதிகாரம் அதை கூறுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை
நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை, ஏற்கனவே அவன் நல்ல கணம் கொண்டு நன்றாய் வாழ்ந்தான், நன்றாய் அவன் நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய பாத்திரத்திலே சேர்த்து வைத்தவன்தான். கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்துவிடும். சொற்ப மதியினம் அப்படி செய்துவிடும். அங்கே தான் அவர் சொல்வார், ஞானியின் இருதயம் வலது கையிலே இருக்கிறது, மூடனுடைய இருதயமோ இடது கையில்தான் இருக்கிறது. அதுபோல் எல்லோருக்கும் இடது கையில் தான் அந்த அந்த இருதயம் இருக்கிறது. ஆனால் இவனோ அந்த இருதயத்தை பத்திரமாய் வலது பக்கத்தில், கர்த்தரின் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறதை போலவே அந்த இருதயத்தை பத்திரமாய் அவன் பார்த்து கொண்டான். இயேசுனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியுமா? அவர் தன்னுடைய ஜீவனை விட்டபொழுது, பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் பத்திரமாய் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். ஐ ஆஸ்க் யூ டுடே, இப்பொழுது இயேசு வருவார் என்றால் உங்களுடைய ஆவியை குறித்து அப்படி ஒரு கூற்று உண்டு சொல்ல உங்களால் கூடுமா? பிதாவே, இதோ என் ஆவியை, எந்த ஒரு செத்தையையும், என்னுடைய கணத்தை, என்னுடைய மகிமையை, நீ தந்த மகிமையை எந்த செத்தைகள் பறித்து கொள்ளாதபடி ஞானம் உள்ளவனாய் என் இருதயத்தை பத்திரமாய் இடது பக்கத்தில் உள்ள இருதயத்தை வலது பக்கத்தில் வைத்ததை போல் அதை வைத்து பாதுகாத்து ஒப்படைத்தேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தைலத்தை இயேசு வாங்கியிருக்க மாட்டார். அந்த தைலம் திறக்கப்பட்ட பொழுதே நாற்றம் எடுத்திருக்கும். அந்த செத்தைகள் ஏற்கனவே சேர்க்கவும் செய்தால் அந்த ஈக்களும் விழுந்தது, சேர்க்கவும் செய்தால் அந்த ஈக்களும் விழுந்தது என்று சொல்லி பாதுகாக்க தெரியாத ஒரு பெண்மணியாய் போய்விடுவாள். அவள் அந்த பரணியை திறந்த பொழுது, அந்த ஃப்ளாஸ்கை அவர் திறந்த பொழுது அவ்வளவு அந்த வீட்டை முழுதும் நறுமணம் அதை மூடிக்கொண்டதே. இயேசு அவளை எப்படி மெச்சிக்கொண்டால் பார்த்தீங்களா? தன்னால் இயன்றதை செய்தாள். உங்களுடைய பரணி அவளை போல் பெரிய பரணியாக இல்லாவிட்டாலும் ஏதாவது தொடர்ச்சியாக சேர்க்க ஆரம்பித்ததிலிருந்து சேர்த்து கொண்டு வருகிறீர்களா? ஏதோ ரசிக்கப்பட்டது கர்த்தருக்காக ஒரு கிராண்டட், அவருக்காக செய்த ஒரு சகாயத்தை போல் எண்ணிக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் உமக்காக ஊழியம் செய்வது கூட உமக்குரிய சகாயம்தான், உமக்காகத்தான் நான் ஊழியம் செய்கிறேன் பார்த்தீரா, நான் செய்கின்ற சகாயம் என்று எண்ணிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், அதுபோன்று எண்ணுகிறவர்களை பார்த்து, எல்லாம் செய்து முடித்த பண்பு நான் செய்ய வேண்டியதை மாத்திரமே செய்தேன், நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்லி இருக்கிறார்களா? எல்லாம் அவர்கள் ஆண்டவருக்கு உமக்காகத்தான் எல்லாம் செய்கிறேன் செய்து கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதை போல் வாழ்கிறார்களே ஒளியே விழித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு கிராண்ட் லைஃப், ஒரு அற்புதமான கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேர் கேர்லெஸ், விழித்திருப்பது இல்லை. அவருடைய இருதயம் இடது பக்கத்தான் இருக்கிறது. அவர்கள் தைலத்தை தான் சேர்த்தார்கள், ஆனால் இடது பக்கத்தில் அதை வைத்து கொண்டு அப்படினாலே, விழித்திருக்கக்கூடிய ஜீவியம் இல்லாதபடினாலே அவருடைய இருதயத்தை வலது பக்கத்தில் திருப்பி வைத்து கர்த்தரை முக்கியமானதெல்லாம் வலது கையில் தான் இருக்கக்கூடும், அந்த வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை போல் இருதயத்தை பத்திரமாய் அவள் காத்து அங்கே செத்தை இராதபடி செய்திருந்திருக்கலாமே. செத்தையை விழுந்து விட்டதே, நேற்று விழுந்தது கவனிக்கவில்லை, இன்று கூட விழுகிறது கவனிக்கவில்லை. சொல்லிக் கொள்கிறாங்க, நான் கிறிஸ்துவுக்கு ஒரு பரிமள தைலம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரின் பாதம் ஊற்றினாலே என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன், என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். அல்லேலூயா. அதுபோன்று அவர்கள் இது போன்ற பாடலெல்லாம் மறக்கப்பட்டு கிறிஸ்தவங்களே மாறிவிட்டதே. எல்லாம் இது பாடிவிட்டாலும் சரி என்று நான் சொல்லவில்லை, இதை மறந்து போய்விட்டார்களா? மறந்து விட்டவர்களா? என்னென்னமோ பாடல்களையும் ஆடல் பாடல்களையும் சினிமாவுக்கு ஒப்பான பாடல்களையும் அவர்களே கூட சாட்சி சொல்கிறார்கள். நாங்கள் சினிமாவில் எனக்கு அதிக ஆர்வம் உண்டு, பாட்டை அதிகமாக கேட்பேன், அந்த பாட்டை பிடிக்கும், இந்த பாடல் அதிலிருந்து பிறண்டு வந்தது தான் என்னுடைய பாடல் என்றெல்லாம் சொல்லுவதை கேட்டு வேதனையான ஒரு சபையில் அவர் ஒரு ஆள் பேசினால் பரவாயில்லை, அங்கே ஒரு 500 பேரும் 1000 பேரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களே, வஞ்சனைக்குரியவர்களாக அதை மாறிவிட்டார்களே. என்ன அற்புதமான பாடல் பார்த்தீங்களா? என் இருதயம் ஒரு தைல குப்பையை போல், ஃப்ளாஸ்கை போல் அதில் சேர்த்து வைத்ததை பத்திரமா இருக்கிறதா? நேற்று ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 2 செத்தையை விழுந்தது அல்லவா? போன வாரம் நடந்த செத்தையை குறித்து அக்கறை பட்டீர்களா? கர்த்தாவே எனக்கு இரக்கம், என்னை கழுவி சுத்திகரித்ததை போல் என் நலதத்தை கொஞ்சம் காப்பாற்றும், அதிலிருந்து என்னை மீட்டிடும், இனிமேல் நான் மனம் திரும்பி அந்த அசிங்கமான அந்த செத்தையை குறி காரியங்களை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று கேட்டார்களா? அது குறித்து வருத்தமாவது உண்டாயிருக்கிறது எண்ணுகிறீர்களா? தேவா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வழக்கம் போல் அவருடைய என்ன ஆணவத்தை வைத்து நடக்கிறார்களோ தெரியவில்லை, அந்த ஆணவத்தை வைத்து கொண்டு நடக்கிறார்கள். ஆகவே
இந்த சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையிலே செழிக்க வைத்திருக்கிறதா? நொறுங்குண்ட அந்த வாழ்க்கையிலே அங்கே தைலம் சேர்க்கப்படுகிறதா? திடீரென்று சேர்த்து விடலாம் என்று எண்ணமோ அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் போய்விடலாம் என்று அவர்கள் அந்த கொஞ்சம் வெளிச்சத்தை வைத்து, கொஞ்சம் ஆரம்பகால வெளிச்சத்தை வைத்து போயலாம் என்று எண்ணினார்கள். சேர்க்க மறுத்து விட்டார்கள். அவர்கள் இந்த இரண்டாவது சுவிசேஷம் இருக்கிறதே, இந்த சுவிசேஷம் இந்த மகளை போல், இந்த பெண்ணை போல் நொறுங்குண்டு வாழ்கின்ற சுவிசேஷத்தை அக்கறைப்படாமல் வாழ்ந்த பொழுது மணவாளன் வந்து விட்டார் என்ற ஒரு சத்தம் வந்தவுடன் அப்படியே போய்விடலாம் என்று என்ன தீவெட்டி அங்கே எரியவில்லை. அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண் மற்ற 5 பெண்மணிகள் என்ன கேட்டார்கள்? எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே, உங்களுடைய எண்ணெயை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டபொழுது, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடி விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கொள்ளுங்கள். விற்கிறன்ற என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் வந்த சோதனையில் இருக்கிறதே, நெருக்கப்படுகின்ற நேரங்கள், அது என்னவென்று அந்த வசனத்திலே அதை சொல்வார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோமே. மிக அற்புதமான இந்த வசனங்கள் எல்லாம் அவர்கள் கேட்டும் வாசித்தும் அதை பிரசங்களையும் கேட்டும் ருசித்து விட்டு மறந்து விட்டு போகிறவர்கள். நீங்கள் கேட்குற விதத்தை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருப்பார்களோ இருப்பது இல்லை. என்ன அங்கே அவர்களுக்கு அவர் சொல்வார், புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். டேக்கிங் த கிராஸ், சிலுவை எடுக்கிறது என்று சொல்வது பர்சனல், தனிப்பட்ட விதம். தனிப்பட்ட விதம் அவனவன் என்று வருகிற தனிப்பட்ட விதம். இட் இஸ் டிபெண்ட் அப்பான் யூ. உங்களை குறித்து தான். அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான் என்பதெல்லாம் காரியம் அல்ல. உங்களை குறித்தது. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. உங்களுக்குரியதை நீங்கள் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுடைய பகுதியை நான் வாங்க முடியுமா? நாங்கள் அடைந்த அந்த எண்ணெய், நாங்கள் சந்தித்த சந்தர்ப்பம் இருக்கிறதை நொறுக்கப்படுகின்ற நேரம், எங்களுடைய சுயம் உடைக்கப்படுகின்ற நேரம், எங்களுடைய மாம்சம் சிலுவை அறையப்படுகின்ற நேரம், உலகத்தை நாங்கள் மறுதளித்த அதை சிலுவையில் அறையப்பட்ட நேரம், அது நாங்கள் ஃபேஸ் பண்ணி அடைந்த தைலமையா? இது எப்படி நான் கொடுக்க முடியும்? இங்கே புல்பெட்டில் நின்று கொண்டு இருக்கிற நான் தான் எப்படி கொடுக்க முடியும்? எல்லோருக்கும் நான் இந்த வாழ்க்கையை தருகிறேன், ஹல்லேலூயா, இந்த மகிமை உங்களுக்கு உரியது என்று ஏமாற்றி கொண்டு போவதற்கா? அதுபோன்ற ஏமாற்றக்குரிய காரியத்தை நான் தான் செய்யக்கூடுமா? உண்மையில் ஒரு தாசன் ஊழியன், ஒருவன் கர்த்தருடைய ஊழியன் இருப்பான் என்று சொன்னார். பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அபவுட் யுவர் கிராஸ், உங்கள் சிலுவை, அன்றாட இருக்கக்கூடிய சிலுவையில் எண்ணெய் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் கொடுத்தாரே, நொறுக்கி அதை உங்களுடைய பாத்திரத்தில் சேர்த்து வைத்தீர்களா? போங்கள், தன் ஜீவனை இழக்கிறவன் அதை 100 மடங்காய் அதை பெற்றுக்கொள்வான், நித்தியத்திற்குரியதை அவன் பெற்றுக்கொள்வான் என்று அவர்கள் சொல்லும் பொழுது தங்கள் சுயத்தை இழப்பதற்கு தயாரில்லை, அதை கௌரவமாய் வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கென்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, சுயத்தை அப்படி கட்டிப்பிடித்து வாழ்ந்து காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை, போங்கள் நாங்கள் அதை வாழ்ந்தோம் என்று சொன்னால் இனி எங்கே சந்தர்ப்பம் வரப்போகிறது? சந்தர்ப்பத்தை நீங்கள் கூப்பிட்டால் வரக்கூடும். ஆண்டவரே, ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், அவன் திட்டுவதே போல் ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், அந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருக்க நான் கற்றுக்கொள்கிறேன், என் சுயத்தை விட்டுவிடுகிறேன் என்று பின்பாக நீங்கள் சொல்லி வைத்து கேட்டால் அந்த நேரம் உங்களுக்கு வருமோ? அந்த நாளிலே இயேசுவை அவன் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் யூதாஸ் காரியத்தை அவன் நின்று கொண்டு பார்த்து, இவன் பேதுரு வாளை அந்த உருகி அவனை தாக்க செல்ல ஒரு வீரன் வர அவன் காதிலே அது பட, அதை அவன் தொட்டு ஆண்டவர் சுகமாக்க, உன்னை பட்டயத்தை உரையிலே ஓடு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி நீ செய்தால் எப்படி வேதவசனம் நிறைவேறும் என்று கேட்டார். சத்துருக்களை சிநேகிப்பாக என்று சொல்கின்ற ஒரு பகிரங்கத்திற்குரிய உச்சகட்டம்தான் அவனை பிடிக்க வந்து அந்த நேரம். அவனை போய் வெட்ட பார்த்தால் நான் எப்படி நேசிக்கிறது என்று காட்ட முடியும்? நீங்கள் அதை இழந்த பிறகு நீங்கள் திடீரென்று என்ன வேண்டுமே என்பதற்காக, ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், அவன் என்னை வெட்டுவதற்கு அவனை என்னை எடுத்து வரும் பொழுது அந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருப்பதற்கு நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். யூ லாஸ்ட் தட் சான்ஸ். உங்களுடைய சந்தர்ப்பம் இழந்து போனது. எத்தனை காலம் இந்த பூமியிலே வாழப் போகிறீர்கள் சொல்லுங்கள்? 70, 80, 90
அல்லது யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் அனுமதித்து 100 வருடங்களோ அல்லது 110 வருடங்களோ, ஏன் அஞ்ஞானிகள் கூட சிலர் எப்படி தான் வாழ்கிறார்கள், 100 வருடத்திற்கு வாழ்கிறார்கள். பெரிய காரியமாக இருக்குது என்றால் 110 அல்லது 130 என்று சொல்லிக்கொண்டு அது வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் ஏற்கனவே இருக்கட்டும், உங்களுடைய வருடத்தை கழித்து போட்டு விடுங்கள். போய்விட்டதே, இனிமேலாவது சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி விற்கிற இடம் வருகிற நேரத்தில் தான் வாங்க வேண்டும். உப்பு என்று காலையில் இந்த ஆறாம் நடக்க போல வந்தது. இப்பொழுது உப்பு எங்கே இருக்குது என்று கேட்டால் அவன் போய்விட்டான். வந்த நேரத்தில் தானே வாங்கி வந்திருக்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்த நேரத்தில் விட்டு வாங்க விட்டு உங்கள் சுயத்தை கொளுத்த சுயமாய் பாதுகாத்து கொண்டு தன்னை வெறுத்து சிலுவை எடுத்து நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழ மறுத்துவிட்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு என்னை வேண்டும் என்று கேட்டால் எப்படி கிடைக்கும்? விற்கிற இடத்துல தானே வாங்க வேண்டும். சந்தர்ப்பத்தை கொடுத்தார் அல்லவோ, அதைத்தான் தினசரி சந்தர்ப்பமாக இயேசு காட்டி கொடுத்தாரே, அதை வாழ்ந்து காண்பித்து சொன்னாரே. அவனவன் தன் சிலுவை எவ்ரி டே அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற வாய்ப்பை கடைக்கு போவதற்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அன்று ஒரு பையன் அம்மா வெளியே போய் போடா என்று கடைக்கு போக சொல்ல மாட்டேன் என்று அவன் சொல்வதை போல் தான் நின்று கொண்டு இருக்கிறார்கள். போனால் தானே அவனுடைய செலவை செய்து அங்கே ஒன்றை வாங்கி கொண்டு வர முடியும். தன் சுயத்தை அப்படி போய் விற்பதற்கு அவர்கள் இஷ்டமில்லை. அதை விற்றுவிட்டு வாங்குவதற்கு இஷ்டமில்லை. போப்பா, 1 ரூபாய் கொடுத்தால் அவன் 1 மூட்டை சீனி கொடுப்பான் என்று சொன்னால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு 1 ரூபாய் தான் வேண்டும் என்பதை போல் ஆண்டவர் சொன்ன சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், நீ கொஞ்சம் சுயத்தை இழந்தால் 100 ரத்தினையாய் பெறுவாய் என்று சொன்னால், என் நிமித்தம் இழந்தவன் 100 ரத்தினையாய் பெறுவான் என்று சொல்கின்ற சுவிசேஷத்தை மறுக்கிற மூடர்கள் யாராவது உண்டோ? 1 ரூபாய் கொடுத்து 1 மூட்டை சீனி வாங்கி கொண்டு வரலாம் என்ற சுவிசேஷத்தை இந்த பூமியில் மறுக்கிறான் பாருங்கள் மனுஷன். அவன் இந்த 2வது சுவிசேஷத்தை போதிப்பாரும் அநேகர் இல்லை. அதை போதித்தாலும் அதை செவிமடுத்து நல்ல அற்புதமான வாழ்க்கை என்று அறிந்து போற்றி வாழ்ந்தவர்களும் இல்லையே. 1981ஆம் ஆண்டு சிலுவையினுடைய சுவிசேஷத்தை அந்த கிளாடி ஈஸ்வராய் அந்த நாட்களிலே இருந்த சிகாட் பிராட்லி, எலியாஸ் அஸ்லாக்சன் போன்ற வாழ்ந்து காட்டின அவர்களுடைய சுவிசேஷத்தை நான் கேட்டு மேடம் குயான் 1982ஆம் வருஷத்திலே அந்த முழு புத்தகத்தையும் படித்து முடித்து விட்டேன். இதுவல்லவோ வாழ்க்கை என்று அள்ளி வைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரைக்கும் சுமார் 44 வருடங்கள், ரட்சிக்கப்பட்ட 56 வருடங்கள் இருந்தாலும் இந்த 44 வருடங்களும் பொன்னோ பூவோ என்று காத்து வாழ்கின்ற இந்த சுவிசேஷம் மலர்ச்சியையும் அங்கே மகிழ்ச்சியையும் அங்கே நறுமணத்தையும் கொண்டு வந்து தந்ததை இந்த பரணையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த பரணையில் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறேன். விழித்தும் இருக்கிறேன். எதுவும் வந்து செத்த ஈக்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நார பண்ணி விடக்கூடாது. இத்தனை காலம் வாழ்ந்த வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. அந்த நாட்களில் சோதிக்கப்படுகின்ற காலங்களில் என்னுடைய யங் டேஸ், என்னுடைய 35-36 வருடத்தில், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சுவிசேஷத்தை அறிந்து சுயத்தை என்னுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து இத்தனை கனமுள்ள வாழ்க்கை இந்த 5 வருடம் வாழ்ந்திருக்கிறேனே, இந்த 5 வருட வாழ்க்கை இப்படி வீணாக்க கூடுமோ? எப்படி வருகிறது இந்த சோதனை? அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? நோ என்று நாவிலே ஒரு உரத்த சத்தத்தை உள்ளத்தில் எழுப்பிவிடும். அது அப்பளவு சாத்தானே என்பதை போல் ஓடுவதையும் சிலுவையை அதை வைத்து அறைவதும் வைத்ததை போலவே எப்படி நான் அதை இழக்க முடியும்? அதுதான் என்னை உயர்த்தி கொண்டே போகிறது. யாராவது ஒருவர் இவன் என்றைக்காவது விழுவான் என்று எண்ணினால் பாவம், அவர்கள் ஏமாந்து தான் போகக்கூடும். ஏனென்றால் நான் பெற்றதை எப்படி இழக்கக்கூடும்? விழித்திருங்கள். உங்களுடைய இருதயம் இனிமேல் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வரட்டும். ஏனென்றால் நித்தியத்திற்குரிய தைலம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாரி போய்விடக்கூடாது. சுவிசேஷம் மலர்ச்சியானது, நற்செய்தியானது, நாரி போய்விடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற ஆண்டவரை முதன்மைப்படுத்துவதற்கு பதிலாக எதையோ முதன்மைப்படுத்தக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நான் இந்நாள் வரைக்கும் இப்படி இந்த ஜனங்களைப் போல் வாழவில்லை என்று கொள்கிற ஒரு மகிழ்ச்சி அல்ல. அந்த ஜனங்களை குறித்து வேதனை அடைவது உண்டு, அவர்களை எச்சரிப்பது உண்டு. ஒரு ஃபோன் வந்தால் அவர்கள் எங்கேயோ உடனே போய்விடுவார்கள். ஒரு திடீர்னு உள்ளே நுழைவார்கள். ஒரு அங்கே தொழில் என்று எங்கே போய்விடுவார்கள். பணம் தான் முக்கியம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இருந்ததை கர்த்தர் நல்ல வேளை அவர்களையெல்லாம் புடைத்து எடுத்தார். எவ்வளவோ நாம் பாடுவிட்டு சொன்னதெல்லாம் மாய்மாலம் செய்யாமல், ஒருபோதும் நாம் முகஸ்தோதியை பார்க்காமல், சகோதரனை, சகோதரியை, குடும்பமே, அந்த குடும்பத்தையும் அழைத்து எத்தனை பேருக்கு நான் சொன்னேன். அவர் கேட்டு மனம் திரும்பினார்களாம், திருந்தவில்லை. என்ன சொன்னேன்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கேட்டதற்கு சொல்வார்களே பாருங்கள். அந்த நாட்களிலே
அப்படியானால் எங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தொழில் ஒன்று வந்தால் அதற்கு போனால் அது போகாமல் இருந்தால் சபை எங்களுக்கு சோறு போடுமா என்று கேட்டவர்கள் இருக்கிறார்களே. சகோதரா, இப்படி கேட்பது சரிதானா? கர்த்தரை நீங்கள் முதலாவது தேடினால் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்ல கர்த்தர் அல்லவோ கொடுப்பார். சபை நாங்கள் கொடுக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். இதை வைத்தான் நீங்கள் உள்ளே வந்து உட்கார வேண்டும். கனம் பண்ணி பாருங்கள். நான் என் ஜீவகாலமெல்லாம் கனம் பண்ணி இருக்கிறேன். என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்து 1981 எம்டி ஹேண்டாக வெளியே வந்த பொழுது கனம் பண்ணி இருக்கிறேன். கர்த்தரை அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கனம் பண்ணி முதலிடம் கொடுத்து வாழ்ந்தபடினால் குறைவுபடவில்லை. என் தேவைகளுக்கு எந்த மனுஷனும் என்னுடைய சிநேகிதர்களும் என்னுடைய சம்பாத்தியமும் கை கொடுக்கவில்லை. என்னுடைய மாமாவா கல்யாணம் எனக்கு அதை கை கொடுக்கக்கூடும். என்னை இந்த வருடங்கள் இத்தனை வருடங்கள் எனக்கு ஃபீஸ் கொடுத்து எனக்கு காலேஜில் போவதற்கு உதவி செய்தது தான் என் மாமா. அவர் இந்து தான். ஆனால் அவர் பாருங்கள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு கல்யாணம், அதுக்கு நான் போக வேண்டும். சரி, உங்கள் மாமா கல்யாணத்துக்கு போங்கள், காலமெல்லாம் இவை எல்லாம் கொடுக்கப்படும் என்று உங்களுடைய நோவுக்கும் உங்களுடைய கஷ்டத்திற்கும் உங்களுடைய வேதனைக்கும் நீங்கள் ஆபத்து காலத்திற்கும் கூப்பிட்டால் இந்த மாமா வருவாரா? மாமா வருவாரா? ஐ கால் அப்பான் த லார்ட். நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, ஆபத்து காலத்தில் கூப்பிட்ட பொழுது விரைந்து வந்து உதவி செய்தார். Hallelujah. That's a beautiful life of giving God first. முதல் இடத்தை கொடுத்த அந்த வாழ்க்கை பத்திரமாய் அதை பார்த்துக்கொள்வதற்கு எத்தனை சோதனைகள் வந்தது. அந்த சோதனைகளெல்லாம் என்னை சேர்த்திடலாம். இவன் தேவனுக்குரிய முதலிடத்தை மறுதளிக்க மாட்டான். என்றென்றும் தேவனுக்குத்தான் முதலிடம் கொடுப்பவன் என்ற சோதனை வந்ததே, அதில் நிரூபித்து காண்பித்தது உண்டோ? அந்த நாட்களில் நொறுங்குண்டு வாழ்ந்தது உண்டோ? அது போன்ற ஒரு பகுதியிலே சொல்லிக்கொண்டே போகலாமே. எவ்வளவு சந்தர்ப்பங்கள், எவ்வளவு உங்களுடைய பொறுமைக்கு விரோதமாய் உங்களை அழிப்பதற்கென்று வருகின்ற சந்தர்ப்பங்கள், ஆத்திரமூட்டும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும்பொழுது சுயத்தை மறித்து 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 நல்ல சந்தர்ப்பத்திலே விற்று 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 விற்கிற இடத்துல போய் வாங்கி 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 சேர்த்து தான் ஐயா அந்த ஆயில், அந்த எண்ணெய், அந்த நலதம் பத்திரமாயும் வைத்திருக்கிறாள், பரணியிலே வைத்திருக்கிறாள். அவள் ஃப்ளாஸ்க் பழங்காலத்தில் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறதை போல் உள்ள ஃப்ளாஸ்க் அங்கே இருப்பதில்லை. அங்கே ஃப்ளாஸ்க் என்று சொன்னால் சேகரிப்பதற்கு என்று ஒரு பெரிய ஒரு நல்ல மூடியை போட்டு தாழ்பால் வைத்து அடைத்து வைத்திருக்கிற அந்த பரணியில் வைத்து வாசனை கொஞ்சம் கூட போய்விடாதபடி வைத்திருந்தாலே பாருங்கள். அவர் வரும் வரை கடைசி இயேசுவை போலவே என்னை நினைவு கூறும்படி சொன்ன இடத்தை போலவே இந்த பக்கம் திரும்பி இவளை பார், தான் அவள் செய்யக்கூடியதை தன்னால் என்றதை செய்தாலே இவளை நினைவு கூற வேண்டும். அவருடைய மேஜைக்கு வருகிறவர்களை அப்படி இயேசு இன்றும் சொல்ல வேண்டும், இவனை நான் நினைவு கூறுகிறேன். நான் உண்மை நினைவு கூறுகிறேன் என்று நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழ அவர் உன்னை நான் நினைவு கூறுகிறேன். இந்த சுவிசேஷம் நொறுங்குண்ட வாழ்க்கையை வரும்பொழுதெல்லாம் நான் பேசுவது இந்த பெண் என்று பெயரை வைத்து இல்லாவிட்டாலும், உன்னை வைத்து நான் பெயரை வைத்து சொல்லாவிட்டாலும், திஸ் இஸ் த லைஃப், இந்த வாழ்க்கைக்காகத்தான் நான் வந்தேன். நான் நொறுங்குண்டு பிறகு ஆசீர்வித்ததை போலவே இவளும் நொறுங்குண்டு என்னையே அவள் ஆசீர்வித்து விட்டாளே. கம் பிளஸ் த லார்ட் ஆல் தி சர்வன்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஹூ ஸ்டாண்ட்ஸ் பை நைட் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் என்று சொல்லும் பொழுது கம் பிளஸ் த லார்ட் என்று சொல்வது, நாம் கையை வைத்து என்ன செய்வதான்? கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா சகோதர சகோதரிகளே? அது என்ன செய்கிறோம்? லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் த ஹோலி பிளேஸ், கம் பிளஸ் த லார்ட். பரிசுத்த கையில் வைத்து தான் அவரை ஆராதிக்க முடியும். சில நான் கேட்டிருக்கிறேன், கை கொண்டதோரெல்லாம் கையை வைத்துங்கள் என்று சொல்வது, கையை வைத்துவது. எல்லோரும் ஜம்ப் பண்ணி டான்ஸ் ஆட வேண்டும், கால் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்கள். இதுவாக ஆண்டவர் உங்களிடத்தில் வம்படியாக கேட்டு அவர் சொல்ல போகிறார். ஹோலி ஹேண்ட்ஸ், லிஃப்ட் அப் யுவர் ஹோலி ஹேண்ட்ஸ், பரிசுத்த கரங்களை உயர்த்தி. அவர் எப்படி தங்களை கழுவிப்பார்? ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை உயர்த்த முடியவில்லை, ஆனால் என் கையை உயர்த்துகிறேன். என் ஆத்மாவை கழுவுவதை போலவே என் கைகளையும் கழுவும். கைகளில் சுத்தமுள்ளவென்று தன்னை ஆத்மாவிலே சுத்திகரித்து வாழ்ந்தானே, அவன்தான் சொல்லுவான் கைகளில் வெறும் சுத்தம் அல்ல, அதை கையை கழுவி சுத்தமாக. அவர் கேட்டார், என் ஆத்மாவை உயர்த்துகிறேன், லிஃப்ட் மை ஹேண்ட்ஸ். எல்லோரும் கையில் உயர்த்தி என்று சொல்லி நான் யாரையும் அங்கே அரைகுறையான கர்த்தருக்கு அவதூறான அவபக்தியான ஆராதனை நான் கொண்டு வந்து விருப்பப்பட்டதே இல்லை. பரிசுத்த கைகளை உயர்த்தி பிளஸ் தி லார்ட் ஆராதிங்கள். அடுத்து என்ன எழுதியிருக்க தெரியுமா? கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக.
யூ bless the Lord and he bless you. நீங்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்க அவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடம்தானியா இந்த சுவிசேஷம். என்னை நினைவு கூறும்படி என்று சொன்ன நொறுங்குண்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததும், இங்கே திரும்பி உங்களை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து, இந்த சகோதரனை பார்த்து அவர் இவளை எல்லோரும் நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுகிற அதே நேரத்தில் இவள் வாழ்ந்தாலே பாருங்கள், என்னை போல் வாழ்ந்த இந்த பெண்மணி சேகரித்து வைத்தாலே, தன்னால் இயன்றதை செய்தால். நான் பரிபூர்ணமாய் நிறைந்து உடையப்பட்டு நான் என்னுடைய 33 ஆண்டு காலமும் என்னுடைய வாழ்க்கை அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கல்லலில் ஒருவர் எண்ணப்பட்டார், அவருக்கு நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போனது ஏராளம். நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று இருந்தாலும் இவ்வளோ தான் பெற்ற சுவிசேஷத்திற்கு கேட்ட நாளிலிருந்தே தன்னால் இயன்றதை அப்படியே சேர்த்து வைத்து விட்டால் பாருங்கள் என்று பரவசத்தை ஆண்டவருக்கு தர வேண்டாமா? அவருக்கு நீங்கள் லார்ட் ஐ பிளஸ் யூ என்று நீங்கள் கரங்களை உயர்த்த, அவர் பரவசத்தோடு உங்களை ஒரு ஆசீர்வதிக்க, அது பியூட்டிஃபுல். த காஸ்பல் ஹஸ் டபுள் ரோல். முதலாவது ரட்சிக்கப்படுவதற்கு தான் நீ மனம் திரும்ப வேண்டியிருந்தது, அவர் ரட்சித்தார். ஆனால் ரெண்டாவது காஸ்பல் இருக்கிறதே, யூ ஹேட் டு பி broken. நான் நொறுங்குண்டு வாழாதபடி ஹீ ஒன்ட் பிளஸ் மீ. என்னை அவர் ஆசீர்வாதத்தை விட மாட்டார், என்னை நினைவூற மாட்டார். பரலோகத்திற்கு செல்லும் பொழுது முந்தி கொண்டாள், அங்கே முந்தி வரையால் பாரு, அவள் யார் என்று கேட்டால் களமெல்லாம் நொறுங்குண்டு வாழ்ந்தவள், அங்கே பாருங்கள் முந்தி வந்து விட்டார் என்று முந்தி கொண்டு செல்ல வேண்டாமா? உலகத்தில் முந்தி போக வேண்டும், உலகத்தில் பணம் பெருக வேண்டும், உலகத்தில் ஆஸ்தி பெருக வேண்டும், தனக்கு கௌரவம் வேண்டும், உலகத்தில் ஊழியம் செய்தாலும் அதுக்கு பேருண்டாகும்படியான ஊழியம் செய்ய வேண்டும், எதையோ எல்லாம் முந்தி 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 செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே க்ளோஸ் பை அவர் நெருங்கி 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 போவதிலே முந்தி போவதற்கு யார் உண்டு? எத்தனை பேர் அப்படி அவர்கள் நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்? அல்ல லூயா, உங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஒரு சிறு பையன் வைத்திருக்கிறான், 5 அப்பம் 2 மீன் போல உங்களை கொடுத்திருந்திருக்க வேண்டாமா? அவர் அதை வாங்கி நொறுங்குவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி வைத்து உடைத்து 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 5000 பேரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த அப்பமாய் அது மாறிவிட்டதே. சும்மா உங்களுடைய 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெரிதாக எண்ணிக்கொண்டு பிடித்து கொண்டே வைத்துக்கொண்டு வாழ்வதா? உங்களுடைய கௌரவம் வைத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆணவத்தை வைத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு நஷ்டம்? நீங்கள் தான் நஷ்டம். வேறு யாருக்கு நஷ்டம்? சபைக்கு நஷ்டம். சபை உலகாலம் பாடுபட்டதற்கு நஷ்டம், ஊழியம் செய்வதற்கு நஷ்டம், தேவன் அங்கே வாசம் செய்து பேசியதற்கு நஷ்டம். அதுபோன்ற ஒரு நஷ்டத்திற்குள் போய்விடாதடி. சுசேஷத்திற்கு மகிழ்ச்சி தாருங்கள், சுசேஷ நாயகனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குங்கள். யூ பிளஸ் ஹிம், அவரை ஆசீர்வதிக்கிறீர்கள். ஹீ ரிசீவ்ட், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு சியோனில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்பதை அடுத்த ஆசீர்வாதமாய் கொடுக்குறாரு. நிறைவான அந்த ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு ஜாய்ஃபுல் மகிழ்ச்சியான வீடெல்லாம் நறுமணம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எத்தனை வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள்? இந்த ஒரு வாழ்க்கையை தவிர கவனம் கொண்டு வாழுங்கள். வாழ்ந்து சுகித்து ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்துங்கள். கர்த்தர் நம்ம எல்லோரையும் அந்த உணர்வுக்குள், அந்த வாழ்க்கைக்குள் திருந்தி வாழ உதவி செய்ய வேண்டும். நம் ஜெபம் செய்ய கடவும். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உபத்திரவங்கள் அல்லது பாடுகள் அல்லது சோதனைகள் அனைத்தும் அது நல்லதமாய் மாறும்படி எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த அற்புதமான மகிமையான சுவிசேஷத்திற்காய், மனமுள்ள நறுமணம் கொண்ட சுவிசேஷத்திற்காக நன்றி. நாங்கள் உள்ளான மனிதன் நாள்தோறும் பலப்படவும், புறம்பான மனிதன் நாள்தோறும் ஒளிந்து வளரவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவும் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதபடி நொறுங்குண்டு வாழும் வாழ்க்கை நிஜமாகவே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தலும் எல்லோரையும் ஆசீர்வதியும். இந்த வேளையிலும் நாங்கள் உங்களுடைய மேஜைக்கு முன்பாக வருகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி தேவரீர் உம்மை நாங்கள் முழுமையாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைப்பிடித்து நினைவு கூறுகிறோம். இந்த வேளையிலும் எல்லோரும் அந்த தகுதியுள்ள ஒரு இடத்திற்கு வந்து உங்களுடைய அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ண, அபாத்திரமாக இல்லாமல் பாத்திரங்களாக இருந்து பானம் பண்ண அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.